ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசி vlogs. நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பல்ஸ் 210 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்னென்ன வந்திருக்கு, நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட 360 டிகிரி வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வைசர் வந்து பார்த்தா பெருசாக கொடுத்துருக்காங்க. பழைய எக்ஸ்பல்ஸ் 200 மாதிரி தரல. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உட்காந்தேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் வரும், என் செஸ்ட் வரைக்கும் வரும். என் செஸ்ட் வரைக்கும் வர்றதுனால காற்று வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடும் எனக்கு மேலே. ஸோ எனக்கு செஸ்ட்டுக்கு வந்து காற்று அடிக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். ஏன்னா காற்று வந்து மேலே போயிடுச்சு, நமக்கு அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் வைசர் திறந்துட்டு நம்ம லைட்டாக ஓட்டுறப்போ 75 ஓட்டும் போது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் காற்று வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கிறது வந்து ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு, அப்புறமா லைட்ஸு. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 மாதிரி ஹாலோஜன் லைட்ஸ் எல்லாம் எதுவுமே தரல. ஃபுல்லாக வந்து ஆல் எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மட்கார்டு, ஹை ரைஸ் மட்கார்டு. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் ரோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் ரோட் லுக்கு ப்ளஸ் ஒரு டர்ட் பைக் லுக் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மட்கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹோல்டரு, இந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹோல்டரு. எக்ஸ்பல்ஸ் 200 வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஆஃப் ரோட் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே டயர் வந்து மாட்டிக்கிச்சுன்னா நீங்கள் வந்து யாராவது ஹெல்ப் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் முன்னாடி இந்த சஸ்பென்ஷன் பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஹோல்டர் மாதிரி கொடுத்து பிடிச்சி முன்னாடி இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்து இழுக்கிறதுக்கு மாதிரி தான், யாராவது ஹெல்ப்போட பிடிச்சி இழுக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஆட் ஆன் தான் சொல்லணும் இந்த வண்டிக்கு. அதோடு சேர்த்து இந்த லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஒரு நல்ல லுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் மட்கார்டு. இந்த ஹேண்ட் மட்கார்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். டாப் எண்ட் வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் எக்ஸ்பல்ஸ் 210 டாப் எண்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைசர் கூட கிடைக்காது. சின்னதாக ஒரு வைசர் கிடைக்கும், அது வந்து வைசர் மாதிரி இருக்காது. ப்ளஸ் இந்த நக்கல் கார்ட்ஸும் கிடைக்காது, இந்த 2 நக்கல் கார்ட்ஸும் கிடைக்காது. டாப் எண்டில் பார்த்திங்கன்னா 2 கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்பன்னு, இன்னொன்று வந்து இந்த ப்ளூ வித் ஒயிட் கலரு. ஆல்பனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மட்கார்டு மேலே வந்து ரெட்டு கிடைக்கும், பிளாக் வந்து அப்படியே சேமாக இருக்கும். இதுலேயும் சேம் தான், 2 பக்கமும் அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். மட்கார்டு வந்து பிளாக் கிடைக்கும். ஆல்பைன்னா உங்களுக்கு கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது அந்த டாப்புக்கும் பேஸ்க்கும். மிரர்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா 200 இருக்கிற மாதிரி தான் இந்த மிரரும். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா, அதை விட கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த மிரரில். அப்படியே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 210mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க 210க்கு. அதுக்கப்புறம் பெட்டல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு டிவல் சேனல் ஏபிஎஸ், ஏன்னா இது வந்து டாப் எண்டு, இதுக்கு வந்து மட்டும்தான் டிவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் இது வந்து. இப்போ என்னது ஆஃப் ரோட் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 ஏபிஎஸும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், ப்ளஸ் அது ஒரு குட் அட்வான்டேஜ் ஃபார் ஆஃப் ரோட் பண்ணுறவங்களுக்கு, இந்த பைக்கை வச்சு ஆஃப் ரோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த டயரோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90/90 21 இன்ச்சஸ் இந்த டயரோட சைஸு. அதுக்கப்புறம் நார்மல் எக்ஸ்பல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அலாய் வீல் கொடுத்தா இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து KTM, ஹிமாலயன் அந்த மாதிரி இதுக்கே நம்ம போகலாம். அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்கே கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட டிஸ்பிளே வந்து பார்த்துடலாம், வாங்க போகலாம். இதுதான் வண்டியோட டிஸ்பிளே. இது வந்து புதுசாக வந்து 210க்கு வந்து TFT டிஸ்பிளே வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு வந்து வண்டியோட லுக் வந்து கொஞ்சம் மாற்றுது முன்னாடி இந்த உட்காந்து பார்க்க. ஸோ இது வந்து நான் வந்து இந்த GPS மவுண்ட்டு ப்ளஸ் இந்த மொபைல் ஓட்டர் போட்டதுனால உங்களுக்கு வந்து அது வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்கலாம். சரி, நான் வந்து இது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ஆனால் முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆன உடனே ஹீரோ
மேக் நியூ ட்ராக்ஸ். இது வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு நல்லா இருக்குது புதுசாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரோட் மோடில் இருக்குது. இதில் வந்து 3 டைப்ஸான மோட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோட் மோடு, ட்ரையல் மோடு, ஆஃப் ரோட் மோடு. இந்த 3 மோடும் வந்து நீங்கள் வந்து வண்டியை வந்து நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து மோடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ரன்னிங்கில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வாங்க அந்த மோட்ஸு, அப்புறமா இந்த ஸ்விட்சஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய மெனு. இதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த சென்டர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து உள்ளே கொண்டு போகும் உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைக்கு, டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி, அபவுட்டுன்னு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கு பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஏபிஎஸ் மோட், பேட்டரின்னு காட்டுது. ஃபஸ்ட்டு அப்புறமா மறுபடியும் இந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகும் உங்களுக்கு, செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே. ட்ரிப் 1, ட்ரிப் 2 வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரிப் அடிக்கும் போது நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஏபிஎஸ் மோடு வந்து பார்க்கலாம். ஏபிஎஸ் மோடில் நான் சொன்ன மாதிரி ரோட், ட்ரையல், ஆஃப் ரோட் நீங்கள் வந்து இப்படியே ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பேக் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனலில் அந்த ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகி இப்போ ஆஃப் ரோட் மோடுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி 3 செகண்ட்ஸ் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ரோட் மோடு, இப்போ ரோட் மோடு வேணுன்னா அதே மாதிரி செட்டிங்ஸுக்கு போயிட்டு ஏபிஎஸ் மோடில் ரோடு, இல்லைனா உங்களுக்கு ட்ரையல் பண்ணணுன்னா ட்ரையல், இப்படி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸு, பிரைட்னஸ்ஸு, விட்ஜெட்ஸு, டேட் அண்ட் டைமு எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்பிளேல. அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து இதில் ஒரு ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். என்ன கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத். ஹீரோ வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு ஆப், அவங்களோட ஆப்பில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேப் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேப் கனெக்ட் பண்ணி டர்ன் பை டர்ன் வந்து நேவிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் கால்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல இங்கே கீழே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அவங்களோட பேரோட. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசேஜ், மியூசிக் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் 210ல். நல்லா இருக்குது. அது வந்து ஒரு ஆட் ஆன்னு நான் சொல்லுவேன். நாம் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயோட இந்த வண்டி கொஞ்சம் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வண்டியோட எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். எக்ஸாஸ்ட் சவுண்டு கேளுங்க, ஒரு நல்ல ஒரு சவுண்டு. புதுசாக ஒரு அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. இருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் காட்டுறேன். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய 200 விட 210ல் வந்து சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. அப்புறமா 200ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்டை விட எக்ஸாஸ்டர் வந்து இங்கே வரும். எக்ஸாஸ்டர் கொஞ்சம் பெருசாக குண்டா இங்கே வரைக்கும் வரும். ஆனால் இதில் வந்து எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க, சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. இப்போ உட்காரும் போது நீங்கள் வந்து நினைக்கலாம் டிஸ்அட்வான்டேஜ், உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஹீட் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நான் வந்து உட்கார வச்சு ஓட்டினவங்களே எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இந்த ரிவ்யூ கேட்டேன், உங்களுக்கு வந்து அந்த ஹீட் ஏதாவது ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவுமே அவங்க ஃபீல் பண்ணல. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே கைக்கு எங்கேயாவது வைக்கும் போது ஹீட் ஏதாவது உங்களுக்கு வந்து டச் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து கையில் படலான்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கார்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைபர் கார்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அலுமினியம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே டச் பண்ணாலுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து கை வந்து இங்கே வைக்க மாட்டீங்க. நீங்கள் மேக்ஸிமம் முன்னாடி வந்து பிடிப்பீங்களா, முன்னாடி இருக்கிறவங்க மேலே தான் நீங்கள் கை வைப்பீங்க. ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து மைனஸாக தெரியாது. ஹீட்டு வந்து அவ்வளோ பெருசாக உங்களுக்கு வந்து காலுக்கு வந்து ஃபீலே ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ரேஸ் கொடுக்குறேன், அப்போ அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் கேளுங்க. பக்கத்தில் வந்து காட்டுப்பா கேமராமேன். எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து ஒரு நல்ல ஆட் ஆனு ஒரு டர்ட் பைக்கு, அதாவது ஒரு ஆஃப் ரோடிங் பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது அந்த சவுண்டு வந்து. நீங்கள் வந்து ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது உங்களுக்கு அந்த ஓட்டும் போது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டி, அப்புறம் அதோடைய ரிசர்வ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 13 லிட்டர்ஸ் டேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2.6 லிட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து ரிசர்வ் வந்து வச்சுக்கோம் இந்த வண்டி.
ஓகே தான், அது வந்து ஒரு நார்மல் தான். பழைய வண்டியோடைய டேங்க் கெப்பாசிட்டி தான் நானும் சொல்லுவேன். இந்த டேங்க் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. பழைய எக்ஸ்பல்ஸ் 200 மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் சீட்டிங் பொசிஷன்ஸுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது. நீங்கள் உட்காரும் போது இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகுது உட்காரும் போது. உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரைடிங் பொசிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து கிளியராக உட்காந்து நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு போது நீங்கள் வந்து நல்லா ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த வண்டியோட ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜின் எந்த வண்டியோடதுன்னு பார்த்தீங்கன்னா 210 கரிஷ்மா, அதாவது ஹீரோ கரிஷ்மா XMR-உடைய 210 இன்ஜின் தான் இந்த வண்டியில் வந்து வச்சுருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 210cc ப்ளஸ் லிக்விட் கூல்டு. பழைய 200 எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 210 லிக்விட் கூல்டு ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்ஜினுடைய பவர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 24.2 at 9250 RPM. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதோட என்எம் வந்து பார்த்தீங்கன்னா 20.7 NM at 7250 RPM வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச்சும் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினுக்கு. அது நீங்கள் வந்து இந்த டிராஃபிக் இந்த சிட்டி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ஆட் ஆன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஹை கியர்ஸில் இப்போ ஒரு 6th கியரில் இருக்கீங்கன்னா சடனாக வந்து நீங்கள் வந்து இந்த 2nd 3rd வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயர் லாக் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஆகாது இந்த வண்டியில். அதுவும் ஒரு பெரிய ஆடன்னு நான் சொல்லுவேன். வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டினது வந்து ஹைவேலையும் ஓட்டியிருக்கேன், சிட்டிலையும் ஓட்டியிருக்கேன். சிட்டி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கியர்ஸ் வந்து அப்பு டவுன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 32லேருந்து 34 வரைக்கும் கிடைக்கலாம். இதே நீங்கள் வந்து ஹைவேல ட்ரைவ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் கியரில் வந்து அப்படின்னா ஒரு 6 கியர்லேயே வந்து ட்ராவல் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஃபீல் ஆகலாம். ஒரு 37லேருந்து 39 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து 39, 40 வரைக்குமே கொடுத்துருக்கு. நான் 40 ஏன் மென்ஷன் பண்ணலன்னா அது வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு நான் வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது. ஆனால் 39 to 37 வந்து எனக்கு வந்து ஆவரேஜாக கிடச்சிருக்கு ஹைவேல. ஸோ அதனால தான் நான் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஆட் ஆன்னு சொல்லுவேன் இந்த வண்டியில். இது வந்து புதுசாக இருக்குது இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் மல்டி லிங்க் சஸ்பென்ஷனு. இதிலே ஆரோ மார்க்லாம் போட்டு லிங்க் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லா இருக்குது சஸ்பென்ஷன் வந்து பார்க்க ஒரு நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜாக நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கரில் அதுக்கப்புறம் இந்த இப்போ பெரிய பெரிய கல்லில் வந்து ஏதாவது அடிக்குமான்னு நினச்சிங்கன்னா அது வந்து அடிக்கிறது கிடையாது. நான் வந்து ஹைவேலையும் ஆஃப் ரோட்லையும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எதுவுமே டச் ஆனது கிடையாது இது வரைக்குமே இந்த மல்டி லிங்க் சஸ்பென்ஷனில். நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சேம் ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோட் பைக் மாதிரி தான், ஆஃப் ரோட் டயர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் நிஸ்ஸினோடைய ABS பிரேக்கிங் பேட்ஸு அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 120/80, அதாவது 18 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஒரு நல்ல ஒரு பெருசாக நல்லா இருக்குது பார்க்க இந்த டயரு. 120/80 18 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆஃப் ரோடு டயர் தான் இதுவும். அது டயர் எந்த பிராண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து TVS யூரோ கிரிப் தான் கொடுத்துருக்காங்க. 200, அதான் 200ல் வர டயர்ஸு இதுவும் எல்லாம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே பிராண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து C8க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது நான் ஓட்டி பார்த்த வரைக்கும். நான் 200 வந்து என்னோடய ஃப்ரெண்டு வண்டியை ஓட்டி பார்த்தேன். அதுவும் வந்து டயர்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. இந்த டயரும் அதே நல்லா தான் இருக்குது, அந்த டயருமே நல்லா தான் இருக்குது ஓட்ட. அப்படியே நீங்கள் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பேக் சைடு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெயிலு ஒரு க்ளீனான ஒரு டெயில் கொடுத்துருக்காங்க கீழே வரைக்கும். பின்னாடி வந்து உட்கார்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மண் அடிக்குதா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே வந்ததில்லை. என் பின்னாடி உட்காந்தவங்க எல்லாமே சேஃபாக தான் வந்திருக்காங்க. பின்னாடி மண்ணுக்குன்னு அந்த மாதிரி அடிக்கிறது எதுவுமே ஆகலை. ஏன்னா டெயில் வந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மண் எதுவுமே அடித்தது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த எக்ஸ்ட்ரீம் 125க்கு இந்த கொடுத்தாங்க இல்லைங்களா ஹீரோ, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த லைட்டுமே. டைல் லைட்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா டைல் லைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எதாவது காட்டியிருக்கலாமோ, 210க்கு வந்து புதுசாக ஏதாவது காட்டியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு. ஆனால் ஓகே தான், இது வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே LED இண்டிகேட்டர்ஸ் தான் நார்மல். அப்புறமா ஹீரோடைய பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு பின்னாடி வந்து இந்த கேரியர் வந்து பார்த்திங்கன்னா 3 kg வரைக்குமே இந்த கேரியர் வந்து உங்களுக்கு வந்து தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்த லாங் ரைடு அதெல்லாம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா
3 kgலாம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ நான் வந்து இன்னும் வந்து டாப் ரேக் வந்து நான் செட் பண்ணல. டாப் ரேக் வந்து நான் செட் பண்ணி நம்ம வந்து எப்பயுமே ஹைவேல போனோம்னா ஒரு 30 kg ஒரு 20 kg அந்த மாதிரி ஆகிடும் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நான் வந்து இன்னும் அந்த டாப் ரேக் வந்து போடல. போட்டுட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஷார்ட்ஸோ இல்லை அதில் ஏதாவது வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதை போட்ட எந்த கம்பெனியில் போடுறேன் எதில் போடுறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் வந்து பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த மோட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்ரு இது வந்து சென்டர் பட்டன் வந்து ஆஃபிங்கு, இது வந்து ஹாரனு. நெக்ஸ்ட்டு வந்து கில் ஸ்விட்ச்சு இந்த சவுண்டு கேட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜினில் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம்ஸ் வராமல் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைஃப் வரலாம். ஸோ அது வந்து என்னுடைய கணிப்பு. ப்ளஸ் அந்த ஷோரூம்லேயே வந்து இது வந்து மென்ஷன் பண்ணாங்க ஸ்ட்ரிக்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட் வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல் பெரிய ஒரு ஸ்விட்சாகவே பக்கத்தில் வந்து ஒரு இந்த ஸ்கில் ஸ்விட்ச் பக்கத்தில் தனியாக ஒரு ஸ்விட்சாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹசார்ட் லைட் வந்து பழைய எக்ஸ்பல்ஸில் 200ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்ஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. நல்ல கிரிப், எப்படி சொல்கிறது, ஒரு குவாலிட்டியான இதாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் லிவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வண்டியோட விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 884 mm வரும். வண்டியோட ஃபுல் விட்த்து வந்து 884 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 mm. அதாவது நார்மல் எக்ஸ்பல்ஸ் மாதிரி தான். ப்ரோ அளவுக்கு ஹைட்டு கிடையாது இந்த 210 வந்து. நார்மல் 210 mm தான் இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்புறமா சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 830 mm தான். ஒரு 5.3 ஹைட் இருக்கிறவங்க வந்து நல்லா பேலன்ஸு, நல்லா ஒரு க்ரிப்போட ஓட்டலாம். ஏதாவது டிராஃபிக்ஸில் அந்த மாதிரிலாம் கால் வந்து கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம் கீழே. அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டுறவங்களுக்கு வந்து என்னது நல்லா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து க்ளீனாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதோடைய கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 mm தான் நார்மல் எக்ஸ்பல்ஸோடைய ஹைட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் நான் மெயினாக சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸ் ஏன்னா இங்கே பாருங்கள், இண்டிகேட்டர்ஸில் வந்து லைட்டாக தண்ணி உள்ளே போகுது. சப்போஸ் நம்ம மலையில் ஏதாவது போகிறப்போ கொஞ்சம் வந்து தண்ணி வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், தண்ணி ஆல்ரெடி லைட்டாக உள்ளே போயிருக்கான். இந்த ஒரு குவாலிட்டியில் வந்து ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நான் வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு என்னது இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் செகண்ட் சர்வீஸ்க்கு வரப்போ நான் வந்து ஸ்டாக் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன். ஸோ அதெல்லாம் வந்து சொன்னாங்க. இதை வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு ரீசன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போதைக்கு கஸ்டமர் வந்து போனால் போதும் இங்கேருந்து, அவங்க வந்து இங்கேருந்து இப்போ போனால் போதும், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து அப்போ போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட மெயின் ஹெட்லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நைட் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டார்க்காக இருக்கிற ரோட்ஸில் வந்து லைட் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா நார்மலாக எல்லா லைட்ஸுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும் ரொம்ப டார்க்கான ரோட்ஸில். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹை பீம் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த ட்ராவலிங், அந்த லைட்டோட ட்ராவல் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஈவினிங் டைம்ஸு இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது. அது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. இன்னும் கொஞ்சம் இது வந்து இன்னும் இந்த ஹெட்லைட் வந்து பெட்டர் பண்ணிடணும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வண்டியில். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்க, இந்த டயர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்கார்டு வந்து இங்கே பார்க்கலாம். இதோட தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து கொடுப்பாங்க. வண்டி வந்து நீங்கள் வாங்கும்போது இதோட நின்றும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மட்கார்டு வந்து போட வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த மலையில் வந்து ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இங்கே வரைக்கும் அடிக்கும், எனக்கு மேலே வரைக்கும். நானே பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு கண்ணு வரைக்குமே அடிச்சிருக்கு தண்ணி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் மிஸ்டேக்கு. இதை வந்து இவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 210 ப்ரோ வெர்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா ரேலி வெர்ஷனே வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அதில் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா ரோட்டில் வந்து மழை வந்துட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம கண்ணில் தண்ணி விழுந்துட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் தண்ணி வந்து நம்ம கண்ணில் அடிக்கும் போது அந்த மண் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு இந்த லாங் ட்ரைவ் போகும்போது மலையில். இதை வந்து நானாக வந்து பார்த்திங்கன்னா ரீசால்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்குன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த
இந்த கார்டு வந்து இந்த வண்டியில் வர ஸ்டாக் அந்த கிராஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணுறது சேஃப் ஃபீல்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நான் வண்டி வாங்கினா நெக்ஸ்ட் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு வந்து நான் வந்து போட வச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயரிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து என்னடா இப்படி அவுட்டரில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அன்சேஃப், ஒரு எப்படி சொல்கிறது, மட்டமான ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்காங்க ஹீரோன்னு சொல்லலாம். வண்டியில் வயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியவே இருக்குது. இங்கே முன்னாடி நீங்களும் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வயர்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் வயர் வந்து அந்த சார்ஜிங் பாயிண்ட்டும் வந்து நான் காட்டிடுறேன். இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம், உள்ளே வந்து கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அது வந்து எப்படி திறக்கிறதுன்னு தெரியாது. இங்கே பாருங்க, நான் கை உள்ளே விட்டு இங்கே பாருங்க இப்படிலாம் எடுக்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாவியை வச்சு தான், இங்கே பாருங்கள், இந்த சாவியை வச்சு இப்படி எடுத்து இங்கே உள்ளே விட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கானுங்க. சாவியை வந்து ட்ரிபிள் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வண்டி ஆன் பண்ணுறதுக்கு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இந்த சீட்டை எடுக்கிறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாவியை ரொம்ப ஒரு மட்டமான வேலை தான். இந்த ஒரு விஷயத்தில் ஹீரோ வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் வயர்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. முன்னாடியும் வந்து நான் காட்டின மாதிரி அந்த வயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பனில் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க ஹீரோ நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஞ்சம் அன்சேஃபான இடத்துல வந்து வண்டி நீங்கள் நிறுத்திட்டு ஏதோ ஒரு விஷயமா பக்கத்தில் போயிட்டு வர ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ அந்த எலி வந்து கடிக்கிறதோ இல்லை நாயே வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது லைட்டாக அதோட பல்ல வச்சு இழுத்தாலுமே வயர் வந்து எல்லாம் பிடுங்கிட்டு வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்குங்க. வயரிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற கம்பெனிஸ் அந்த எக்ஸாம்பிள் ட்ரையம்ப் வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வயரிங் குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிட்ட ரொம்ப கவர் ஆஃப் கொஞ்சம் குவாலிட்டியான வயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான வயர்ஸ், ரொம்ப சின்ன அந்த வயர்ஸ். நான் ஏதாவது சின்ன பசங்க ஏதாவது கிட்ட போயிட்டு இல்லை அந்த இன்ஜின்லேயே வந்து இந்த வயர் வந்து பட்டாலுமே சுட்டு அந்த பிஞ்சு போயிடுற மாதிரி கொடுத்துருக்காங்க வயர்ஸ். இது ஒரு மட்டமான ஒரு இது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வண்டியில் வந்து ஆட்-ஆன்ஸ் தான் அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்லுவேன். பெரிய ஆட்-ஆன்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ். இன்ஜினாக இருக்கட்டும், இந்த வைசர், இந்த டாப் எண்டில், அதுவும் இந்த டாப் எண்டில் கிடைக்கிற இந்த வைசராக இருக்கட்டும், நக்கல் கார்ட்ஸு, அப்புறமா இந்த மெயின் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட்டு, இந்த பின்னாடி கிடைக்கிற டெயிலு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான் நான் வண்டியில் சொல்லுவேன். இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பெங்களூரில் வந்து ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,21,814 தான் இப்போ இருக்குது. என்னது இந்த வண்டி நான் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2,40,000 அந்த சேஞ்சஸ் சம்திங் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வண்டியோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு கரெக்ட் டைம். மறுபடியும் அவங்க எப்போ அந்த ஜிஎஸ்டி அப்புறம் இந்த ரோட் டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லவே முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு கரெக்டான ஒரு டைமு. நெக்ஸ்ட்டாக மெயினாக வந்து நான் வந்து மிஸ் பண்ணேன் இந்த வீடியோவில் சொல்ல. ஸோ இது வந்து நான் வந்து இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சீட்டிங் எக்ஸ்பல்ஸ் 210 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இந்த பில்லியன் சீட்டிங் இருக்குல்ல, இந்த சீட்டிங் சைஸ் தான் என்னது இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபுல் சீட்டை. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உட்காரத்துக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து கொஞ்சம் பர்னிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து கொஞ்சம் சீட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அகலமாகவே கொடுத்துருக்காங்க. உட்காந்து க்ளீனாக போகிறதுக்கு லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் நான் ஓட்டினது வரைக்கும் நான் இந்த சீட்டில் வந்து உட்காந்து ஓட்டின வரைக்குமே கொஞ்சம் ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் அப்போனா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் விடாமல் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சீட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த வண்டியில். அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம். உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியாது. அட்வான்டேஜஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஒரு ஆட்-ஆனாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து 2,21,814. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கம்மியானதுனால தான் இந்த வண்டியோட ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதாவது இந்த வண்டிக்கு வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் தரேன். ஸோ அப்போ வந்து இந்த வண்டியோடைய கண்டிஷன்ஸ், இந்த வண்டியோட ப்ராப்ளம்ஸ்,
இன்னும் கொஞ்சம் என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓனர்ஷிப் ரிவ்யூவில். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். Until then, bye. This is Gautam, DC Vlogs.